வணக்கம்மா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, கிராமத்து முறையில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்கம்மா. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ மாங்காய் வாங்கியிருக்கேன். இந்த மாங்காயை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடணும். கழுவிட்டு நல்லா காய வச்சிடணும். அதான் தண்ணி காஞ்சிரும். துணி போட்டு துடைச்சாலும் சரி, சும்மா அப்படி கழுவிட்டு வச்சாலும் நல்லா அடிக்கிற வெயில் நல்லா காஞ்சிருச்சு. நான் பாருங்கள் நல்லா காய வச்சுருக்கேன். தண்ணியே இல்லை. தண்ணி இருந்தாலும் காஞ்சிரும். பாருங்கள் இல்லை நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், தண்ணி இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். 2வது, இந்த மண் சட்டியில் தான் மாங்காய் ஊறுகாய் போட போகிறேன் நான். இந்த சட்டி குழம்பு வச்ச சட்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டியும் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு. தண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் கெட்டு போயிடும். அதனால் தண்ணியில் தான் பார்த்துக்கோங்க. நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க மண் சட்டியும். இப்போ அரியலாம் மாங்காயை. ஃபஸ்ட்டு ஒரு மாங்காய் எடுத்து இந்த காம்பு பகுதியை கொஞ்சம் கூட அரிஞ்சிக்கோங்க. ஏன்னா சுற்றி பால் இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட அரிஞ்சு போட்டுட்டு மீதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காம்பு பகுதியை கொஞ்சம் கூட அரிஞ்சிக்கணும். இன்னும் காம்பை சுற்றி பால் இருக்கும். பாருங்கள் அரிஞ்சாச்சு. இப்போ இது 2 கண்ணமாக தனித்தனியாக எடுத்துக்கணும். இந்த கன்னத்தை மட்டும் 2 கன்னத்தையும் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ வந்து இந்த ஒரு கன்னத்தை எப்படி அரிஞ்சு காட்டுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கன்னத்தை 3 பீஸாக நீளமாக அரிஞ்சிக்கலாம். அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 3 பீஸாக அரிஞ்சிக்கலாம். இந்த கொட்டையோட தோல் வந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. 1 பாருங்க, இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சு நான் உப்பில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வைக்க போகிறேன் நான். அதுக்காக நீளமாக அரிஞ்சிருக்கிறேன். இதே மாதிரி எடுத்து தாளித்து சாப்பிடும்போது இப்படி கடிச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். அதுக்கு நீளமாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இது மாதிரி பெருசாக போட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போகாது. குட்டியாக அரிஞ்சு போட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி போடுறேன். இதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாங்காய் அரிஞ்சு எடுத்துக்கலாம். கொட்டை வந்து இப்படி தான் இருக்கணும். ஏன்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்துலலாம் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பத்தாலாம் இப்படி தான் செய்வாங்க. அந்த கொட்டையை முழுசாகவே இதோட போட்டு குளிக்க இப்படி ஊற வச்சுட்டு தாளிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கொட்டையை தனியாக எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம், காட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு போகும்போது இந்த கொட்டையை ஒன்று எடுத்து போட்டு போயிடுவாங்க. சூப்பராக இருக்கும். அது மாதிரி தான் செய்ய போகிறேன் நான். எங்கள் அப்பத்தாலாம் செஞ்ச மாதிரி அதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா காயும் அரிஞ்சு போட்டுக்கணும். பாருங்கம்மா, நான் கொட்டை வேற சதை வேறையாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது 1 கிலோ மாங்காய். 1 கிலோவுக்கு உப்பு எவ்வளோ போடுறேன்னு சொல்கிறேன் நான். உப்பு பாருங்கள், 1 கை உப்பு எடுத்துருக்கிறேன். மாங்காய் எவ்வளோ புளிக்குதோ அவ்வளோ உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும். இந்த கரையாமல் இருக்கும், கெட்டு போகாது இருக்கும். 1 படி உப்பு போட்டுக்கிறோம். போட்டு அப்படியே கிண்டி விட்டுறோம். புளிக்கு இப்படி இதை வந்து அடிக்கடி கிண்டி விடணும். இப்போ கிண்டி வச்சிட்டேன்னா நைட்டு ஒரு தடவை கிண்டி வைப்பேன், காத்தால ஒரு தடவை கிண்டி வைப்பேன். நாளான்னைக்கு காலையில் எடுத்து வெயில் நல்லா காய வைக்கணும். நல்லா 2 நாளைக்கு நல்லா காய வைக்கணும். இப்படி வச்சா சீக்கிரம் கெட்டு போகாது. வெயிலில் போட்டு எடுத்துக்கிறதுனால கெட்டு போகாது. அவ்வளோதான், போதும். இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கை படக்கூடாது, தண்ணி படக்கூடாது, எதுவே விட அப்படியே எடுத்து மூடி வச்சிடணும். கிண்டுன்னா கரண்ட் இல்லைங்கன்னு, இல்லைன்னா அப்படியே குலுக்கி விட்டுறணும். அப்படியே இந்த மாதிரி குலுக்குனா அடியில் இருக்க உப்பெல்லாம் மேலே வந்துடும். கையே படக்கூடாது, அது பூசாமல் பூத்த மாதிரி பூயிரும். கை படாமல் பார்த்துக்கோங்க. நல்லா மூடி வச்சுட்டு தண்ணி படாத இடத்துல கொண்டு வச்சுருங்க பத்திரமா. நாளைக்கு எடுத்து பார்க்கலாம். பாருங்கம்மா, நேற்று அரிஞ்சு போட்ட மாங்காய், நேற்று உப்பில் அரிஞ்சு போட்டேன் பார்த்தீங்களா? பாருங்கள், நீர் தண்ணியே ஊற்றுல நீர் இருக்குது பாருங்கள். அந்த மாங்காயில் இருந்த நீர் பூரா உப்பு போடுவோம், இறங்கிடுச்சு. அவ்வளோதான், போதும். இனிமேல் காய வைக்கணும். இதை அப்படியே எடுத்து ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா வாசமாக உப்பில் ஊறுறவும் நல்ல வாசமாக இருக்குது. சரி, இப்போ வந்து இதையே மோர் சாப்பாடுக்கு எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை சும்மா எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து இப்படி எடுத்து கடிச்சு சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 1 நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம கைப்படாமல் வெயில் எடுத்து காய வைக்கணும். கரண்டியில் எடுத்துக்கோங்க. கைப்பட்டாலே பூசம் ஊற்றுறோம். எடுத்துக்கோங்க.
பாருங்கள், அந்த உப்பில் ஊறின தண்ணி இதில் இருக்குது. இது நல்லா புளிப்பாகவும் இருக்கும், உப்பாகவும் இருக்கும். இதை வேஸ்ட் பண்ண வேணாம், ஊற்றிடாதீங்க. இதை அப்படியே நம்ம தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிட்டோம்னா சாயந்தரமாக இந்த மாங்காய் காஞ்சோன்னே திரும்ப இதில் எடுத்து போட்டு ஊற வச்சு நாளைக்கு காய வைக்கணும். அவ்வளோதான். இதை நல்லா இந்த தாம்பூலம் ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வச்சு நல்லா காய வைக்கணும். இதை அப்படியே போய் காய வைப்போம் நம்ம. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்படி ஏன் காய வைக்கிறோம்னா இது சீக்கிரம் கெட்டு போகாது. டைரெக்டாகவே பச்சையாகவே ஃபஸ்ட்டு அரிஞ்சு மிளகாத்தூள்லாம் போட்டு தாளித்து வச்சோம்னா 2-3 நாளில் அதாவது பூசாம்பூத்து கெட்டு போயிடும். இது இன்னும் அப்படியே கெட்டு போகாது, அது அப்படியே நல்லாயிருக்கும். இதே இந்த மாதிரி இன்னும் மாங்காய் நிறைய 5-6 கிலோ கிடச்சிச்சின்னா அதையும் எல்லாத்தையும் வாங்கி இதே மாதிரி நீளமாக பெருசு பெருசாக அரிஞ்சு உப்பு முட்டு போட்டு காய வச்சுருங்க. நல்லா சுக்கு மாதிரி காய வச்சுருங்க. குழம்புக்கு வேணும் போது நம்ம எடுத்து போட்டு அந்த மாங்காய் குழம்பு வெயில் மற்ற நாள்லாம் பாருங்கள் மாங்காய் கிடைக்காது. இது சீசனு கிடச்சிது. சீசன் இல்லாத போது மாங்காய் கிடைக்காது. இப்போ இதே அந்த மாங்காய் காஞ்ச மாங்காய் குழம்புல எடுத்து போட்டு வத்த குழம்பு வைக்கலாம். சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு போடலாம், புளிக்குழம்புக்கும் போடலாம். ஊறுகாவும் சுடுதண்ணி ஊற்றி அதில் ஊற வச்சு எடுத்து போட்டு தாளிக்கலாம். ஊறுகாவும் அதே மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி நல்ல தாம்பூலத்தில் பரப்பி வச்சு 2 நாளைக்கு காய வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்லா வெயிலில் இதே மாதிரி காயிட்டும். 2 நாள் சென்று நல்லா காஞ்சோன்னு நான் காட்டுறேன். இப்போ காஞ்சிருச்சு பாருங்கம்மா. இப்போ நான் ஃபஸ்ட்டு காய வைக்கும் போது சட்டியில் தண்ணி இருந்துச்சு, இந்த மாங்காய் தண்ணி இருந்துச்சு. முதல் நாள் காய வச்சு திரும்ப போட்டேன். மறுநாள் காய வச்சு திரும்ப எடுத்து அந்த தண்ணியில் போட்டு நைட்டு வச்சு காத்தால எடுத்து காய வச்சுட்டேன். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். அந்த தண்ணி இருக்கக்கூடாது, இருந்தால் அந்த ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி வாடை அடிக்கும். தண்ணி சுத்தமாக நல்லா காஞ்சி நல்லா இருக்குது. இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 15 காஞ்ச மிளகாயும் காஷ்மீர் மிளகாய் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். இது கலருக்காக போடுறோம். இப்போ இதெல்லாம் போட்டு ஒன்று அரைச்சிக்கிறோம். அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஜாமான் வறுத்துருக்குறேன், அதையும் போட்டுக்கணும். இது நல்லா காய வச்சுட்டேன் பாருங்க. அப்படி நல்லா தூளாக உடையுது. நல்லா காயணும் மிளகாய். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2ஐயும் தனித்தனியாக எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். இதையும் நம்ம மிளகாயோட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிட்றது ஜீரண சக்தியும் கொடுக்கும் இது. இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், மிளகாய், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஊறுகாய் தாளிக்கலாம். நம்ம இப்போ வடை சட்டியை வச்சுருக்கோம். நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் பாருங்கள். 100 மில்லி ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஊறுகாய் காரமாக இருந்தாலும் நம்ம வயிற்றுக்கடுப்பு வந்துடும். நல்லெண்ணெய் சாப்பிட்டோம்னா ஒன்றும் செய்யாது. அதுக்கு தான் நல்லெண்ணெய் ஊற்றுறது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். 1 ஸ்பூன் கடுகு மட்டும் போடணும், உளுந்து போடக்கூடாது. கடுகு மட்டும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் மாங்காயை சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மாங்காய் போட்டு கிண்டி விட்டுட்டேன். இது மேலே தான் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இதில் கடுகு, வெந்தயம், மிளகாய் இது 3 கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், மாங்காய் ஊறுகாய் நல்லா தாளிச்சாச்சு. இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாங்காய் காஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மிளகாய் தூள் வெந்தயம்லாம் ஊறணும். அதுக்காக 1/2 டம்ளர் தண்ணியை நல்லா சுட வச்சு கொதிக்க வச்சு இந்த ஊறுகாயோடு சேர்க்கணும். மாங்காய் நல்லா ஊறி இருக்கும், சதப்பற்றாக இருக்கும். அப்படியே அவ்வளோதான். சுடுதண்ணி தான், பச்சை தண்ணி இல்லை. இது அப்படியே ஒரு கிண்டு அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஊறி சதப்பற்றா ஜூஸியாக இருக்கும். அதுக்கு தான் தண்ணி ஊற்றுனது. அடுப்பே எரிக்கல. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் அடுப்பே எரியலை. இதை அப்படியே மூடி வச்சுருவோம். பாருங்க, கிண்ட தண்ணிலாம் வற்றிடுச்சு. அந்த இது மாங்காய் இழுத்துக்குச்சு. தண்ணி இல்லை. தண்ணி ஊற்றுறாங்களேன்னு கவலைப்படாதீங்க. தண்ணி ஒன்றும் பண்ணாது. சுடு தண்ணி தான் சுட வச்சு ஊற்றிருக்கிறேன். அவ்வளோதான். மாங்காய் பாருங்கள் கெட்டியாகிடுச்சு. இது நல்லா ஊற இன்னும் கெட்டியாகிடும். தனித்தனி ஆயிடும். ஊறுகாய் நல்லா ஜூஸியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் மாங்காய் ஊறுகாய். இதுதான் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கெட்டு போவது சீக்கிரம். இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான். பாருங்கள், ஜூஸியாக இருக்கா? அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி.
இப்போ மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுமா. இதை இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து அடிக்கடி வெயில் எடுத்து வைக்கணும். அது ஒரு 2 3 நாளைக்கு எடுத்து வச்சா போதும். எப்படி வைக்கணும்னா, அது மேலே ஒரு துணியை வேடு கட்டி அப்படி வைங்க, வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூசணம் பிடிக்காது. நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், இப்போ எலும்பு சாதம், புளி சாதம் செஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்காக நம்ம ஒரு ஏதோ உருளைக்கிழங்கு எது வறுக்குன்னா டைம் இருந்தால் செய்யலாம். டைம் இல்லாத போது இந்த மாங்காயை வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். 2 நாள் ஆனதுக்கப்புறம் சூப்பராக ஊறி நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் மாங்காய் வந்து உப்புலையும் ஊறணும். இந்த எண்ணெயிலையும் காரத்துலேயும் ஊறினா தான் நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு போகிறோம். அப்படியே மாவு மாதிரி சூப்பராக இருக்கும் ஊறுகாய். இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.